அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன். தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன். கள்ளம் கபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான். அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு களித்திருப்பான். துள்ளி வரும் வடிவேலுக்கு மேலொரு ஜோதி பீலமும் உண்டோ? அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ? வெள்ளி முகம் 12 கண்டபின் வேறொரு சொர்க்கமுண்டோ? ஆண்டி வேஷத்திலாயினும் வீரத்திலாயினும் வேலனை வெல்வதுண்டோ? சித்தர் வணங்கிய சேவர் கொடியோனை சேர்ந்து வணங்கிடுவோம். அந்த சிக்கலிலாயினும் செந்திலிலாயினும் சென்று பணிந்திடுவோம். பக்தருக்கென திறந்திருக்கும் தென் பழனியை கண்டு கொள்வோம். அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம். செட்டி முருகன் என்று பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவோ? அந்த சித்திரவள்ளியும் சாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவோ? கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டு ஓடிடுவோம். முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வழி கொஞ்சமும் கண்டு கொள்வோம். 6ம் 60ம் ஆன 20ம் ஆடி நடந்து செல்வோம். சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம். ஊறுகள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம். கையில் உள்ளதை அன்னவன் கோவிலுக்கே தந்து நிச்சத்தில் வாழ்ந்திருப்போம். வேலன் குமரன் முருகன் திருச்செந்தில் வெட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கிற நடையினில் தான் உயிர் கனிவு நிறைந்திருக்கு. காலம் வழிவிடும் கச்சிதமாய் சென்று கால்களிலே விழுவோம். அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவேரி போல் வளர்வோம். காவேரி போல் வளர்வோம்.